அப்பாடி காலையிலேருந்து ஸ்கூலு டியூஷனு. அப்பா இந்த மிஸ்ஸுங்க வேற படி 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 படின்னு டார்ச்சர் பண்ணுறாங்க. நம்ம இப்போ படுத்து தூங்குவோம். ரைட் அண்ணா வேற சண்டே கிளாஸில் சொல்லியிருக்காரு நைட்டு தூங்கும் போது ப்ரேயர் பண்ணிட்டு தூங்கணும்னு. நம்ம இருக்கிற நிலைமையில எங்கே ப்ரேயர் பண்ணிட்டு அவருக்கு நம்மளோட டயரை பற்றி தெரியுமா? நம்ம படுத்து தூங்குவோம், நாளைக்கு காலையில எழுந்தி ப்ரேயர் பண்ணுவோம். அப்பாடா, எப்படியோ டயர்டாയി ப்ரேயர் பண்ணாமல் தூங்கிட்டான் நம்ம செல்ல குட்டி. நல்ல வேலை, நம்மளுக்கு ஒரு வேலை மிச்சம். சரி, இன்னைக்கு ஃபுல்லாக வச்சு இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதுதான். இது என்னடா ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. தொடப்பத்தை பக்கத்தில் வச்சுட்டு படுப்போம். நிறைய பேர் சொல்லுவாங்க தொடப்பத்தை பக்கத்துல வச்சுட்டு படுத்தா பிசாசு டிஸ்டர்ப் பண்ணாதான். வாவ், வரேன் வரேன் வரேன். தொடப்பமா? எனக்கே தொடப்பமா? நான் என்ன குப்பையா தொடப்பத்தை வச்சு வாடுறேன்? இதை வச்சு இப்போ ஒன்னா வாடுறேன். இப்போ என்னடா டிஸ்டர்பன்ஸா இருக்கு? அந்த பைபிள் எங்க? பைபிளை பக்கத்துல வச்சுட்டு படுப்போம். பைபிள் எனக்கே பைபிளா? நல்லா ஏசப்பா கிட்டே எவ்வளோ வசனம் பேசினேன்னு தெரியுமா? எனக்கே பைபிள் வைக்கிறியா நீ? இரு, இப்போவே உன்னை டிஸ்டர்ப் பண்ணுற பேர். இது என்னடா இப்போவும் டிஸ்டர்பன்ஸா இருக்குது? சரி, நம்ம பிரைட்டன் நான் சொன்ன மாதிரி பைபிள் படிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தூங்குவோம். ஐயோ, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். என்னது இது? அன்புள்ள நாளுக்காக நன்றி. அப்ப அந்த சாத்தான் இல்லாம நான் தூங்கத்துக்கு என்ன உதவி செய்ய இயேசு மூலம் ஜெபிக்கிறேன். ஆமென். போ. என்னடா இவ பிரேயர்லாம் பண்றா? இவ எல்லாம் பண்ண மாட்டாளே. என்ன பண்ணலாம்? காலைல ஏஞ்சி ப்ரேயர் பண்ணோம்ல, காலைல வரைக்கும் நம்மளுக்கு தான் டைம் இருக்குல்ல. நான் அங்கே ஒரு ஓரமாக உட்காந்துருக்கேன். நம்ம கிட்ட தான் இப்போ எவ்வளோ டெக்னாலஜி இருக்குது. அதை வச்சு உன்னை ப்ரேயர் பண்ண விடாம என் பிள்ளையாக்குறான் பார். பார்க்குறேன் பார். காலை 6 மணி அளவில் அப்பா காலையில ஆயாச்சு. எங்க அந்த போனு? டிங் டிங் டிங். அவ்வளோதான், ஏத்துட்டா. அவ்வளோதான், அவனை வண்டி விட்டு ஏற்றி போட். அவனை அச்சிரி. அவ்வளோதான் அவ்வளோதான், சூப்பர் போட். அவ்வளோதான், ஜெயிச்சிட்டா ஜெயிச்சிட்டா, போடு, சூப்பர். அவ்வளோதான். என்ன இது? பாஸ்டர் நம்மளுக்கு குரூப் சர்ச்சுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். அதே போல சங்கீதம் 46:5 இப்படி வாசிக்கிறோம், அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அப்போ நம்முடைய காலை நேரங்கள் முதல் கடமை ஆண்டவரை தேடும்படியாக இருக்கணும். Our first responsibility in the morning should be to seek God through prayer, through reading of the word of God. அதனால ஜெபிப்பதற்கும் வேதத்தை வாசிப்பதற்கும் நம்ம நிச்சயமா அதிகாலையில் ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஏதோ காரியங்களை யோசிக்கிறோம். இல்லை ஃபோன் எடுத்து நிறைய பேர் ஃபோனில் நம்ம பார்க்க போய் ஃபோனில் திடீர்னு ரொம்ப நேரம் நம்ம டைம் எல்லாம் போயிடுது. இல்லை ஆண்டவர் கொடுக்க வேண்டிய டைமை வேற எதுக்கும் நம்ம கொடுத்து கொண்டிருக்கோம். அதனால் அப்படி இல்லாதபடிக்கு நமக்கு பிளெஸிங்ஸ் வரணும் அப்படின்னா, ஆண்டவரோட உறவு பலப்படணும் அப்படின்னா கண்டிப்பாக காலை நேரங்களை ஆண்டவருக்கு நம்ம நிச்சயமாக கொடுக்கணும். ஒரு சின்ன ஃபார்முலா
உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். காலையில எந்திரிச்சு நீங்க எதையுமே பார்க்கறதுக்கு முன்னாடி ஆண்டோடைய வசனத்தை தான் முதல்ல பார்க்கணும். காலையில எந்திரிச்சு நீங்க யார்கிட்டயுமே பேசுறதுக்கு முன்னாடி முதலாவது ஆண்டவர்கிட்ட தான் நீங்க பேசணும். இந்த ஒரு ஃபார்முலாவை நீங்க வச்சு பாருங்களேன், யுவர் லைஃப் will be very blessed. அதனால வசனம் சொன்னது போல நம்ம அதிகாலையில கர்த்தரை தேடுவோம், கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணுவார். God bless you. என்னடா இவரு நம்ம பொழப்ப கெடுக்கிறதுக்காகவே வீடியோலாம் அனுப்புறாரு. இவருக்கு வேற வேலை இல்லை போல. வீட்டிலேருந்து சும்மா வெட்டியாக ஒரு வீடியோவை தட்டி விடுவாரு. என் வேலை தான் கெடுது. நைட்லேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? இப்போ சும்மா ஒரு வீடியோவை தட்டி விட்டு சும்மா உக்காந்துருப்பாரு. என்ன பண்ணுறது? என்ன இது, பாஸ் நம்ம பக்கத்திலேயே இருந்து நம்ம பண்ணதெல்லாம் பார்த்த மாதிரி இந்த மெசேஜை போட்டிருக்காரு. எதுவும் சரி, நம்ம எப்பயும் போல ப்ரேயர் பண்ணிட்டே இருப்போம். ஐயோ அன்புலஸ் பண்ணாத ப்ளீஸ் 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 பண்ணாத. காலையில இருந்து ப்ரேயர் பண்ண, அதுக்காக நான் ஜெபம் கேட்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். சே, இவளை நம்ம பிள்ளையாகலான்னு பார்த்தா இவ ஆக மாட்டா போலையே. சரி, இங்கே தான் இத்தனை பேர் இருக்காங்களே, இல்லை பாதி பேர்கிட்ட ப்ரேயர் பண்ண வீக்காக தான் இருப்பீங்க. நான் அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிறேன்.